வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு சட்டத்தை நீக்குவதா தொடர்வதா அமைச்சரவை பேச்சாளர் வெளியிட்டுள்ள தகவல். சிறிய கட்சிகள் அரசாங்கத்திலிருந்து விலகலாம், பிரதமர் அறிவிப்பு. இலங்கையில் வாகனங்களின் விலைகள் பாரிய அதிகரிப்பு ஏற்படும் அபாயம். வெள்ளை பூண்டு விவகாரம் ஊடகவியலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல். ஊரடங்கு தளர்வு குறித்த இறுதி தீர்மானம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட ராணுவ தளபதி. கெரவலப்பட்டி மின் நிலைய வளர்ச்சியை தடுப்பவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், பங்காளி கட்சிகளை சாடிய சாகர. நாட்டை அதிர வைக்கும் தகவலை வெளியிடப் போகின்றேன், ஞானசார தேரர். இலங்கையைப் போல வறுமைக்கு தள்ளப்பட உள்ள பிரபல நாடு, எச்சரிக்கும் பெண்மணி. திருமண நிகழ்வுகளை நடத்த அனுமதிக்குமாறு கோரிக்கை. இலங்கையில் கொரோனாவை தொடர்ந்து சிறுவர்களை தாக்குகின்ற மற்றுமொரு நோய், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். இன்னும் ஒரு வாரத்தில் முழு நாடும் அதிரும் வகையில் முக்கியமான எச்சரிக்கை அடங்கிய தகவல் ஒன்றை வெளியிட உள்ளதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதள ஊடகம் ஒன்றுக்கு நேற்று அளித்த பேட்டியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போது முஸ்லிம் உறுப்பினர்கள், அமைப்புகள் என பலரும் தனக்கு எதிராக முறையிட்டு வருவதாகவும் அந்த செயற்பாடுகள் முடிந்த பின்னர் தாம் மேற்படி தகவல்களை வெளியிட உள்ளதாக ஞானசார தேரர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது அமலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை எதிர்வருகின்ற 1ஆம் தேதி அதிகாலை நீக்குவதா அல்லது மேலும் நீடிப்பதா என்பது சம்பந்தமான இறுதி தீர்மானம் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதை தெளிவாக காண முடிகிறது. விசேட மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனைக்கு அமைய கோவிட் தடுப்பு செயலணி குழு எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தொடர்பாக மிகவும் பொருத்தமான தீர்மானத்தை எடுக்கும் என்று அமைச்சர் பத்திரன மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலர்களில் வரி செலுத்த ஒப்புக்கொள்கின்ற நபர்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிப்பதற்கான யோசனையை தங்கள் சங்கம் முன்வைத்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதிக்கு அமெரிக்க டாலரில் வரி செலுத்த ஒப்புக்கொண்டவர்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் நேற்று தெரிவித்துள்ளார். எப்படி இருப்பினும் அந்த யோசனையை ஆராயப்படும் என்ற போதிலும் அது செயற்படுத்தப்படாது என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரன்சிகே தெரிவித்துள்ளார். மீண்டும் வாகன இறக்குமதியை ஆரம்பித்த பின்னர் வாகனத்தின் விலை 60 முதல் 70% அதிகரிக்கும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்களின் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டை திறப்பது தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானத்துக்கு வரவில்லை எனவும், எனினும் எதிர்வருகின்ற 2-3 நாட்களில் இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் எனவும் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இருப்பினும் அக்டோபர் 1ஆம் தேதி நாளில் திறக்கப்பட்ட பின்னர் அரசு நிறுவனங்கள் மற்றும் போக்குவரத்து சேவையை பராமரித்து செல்லும் முறையை தயாரிப்பதற்காக கோவிட் செயலணியினால் குறித்த பிரிவுகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தின் கீழ் நாட்டு மக்கள் தொகையில் 52.3% 2 டோஸ்களும் ஏற்றப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். செய்தி வெளியிடுகின்றமைக்காக ஊடகவியலாளர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுகின்றமை தொடர்பில் கவலை அடைவதாகவும் ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இதன்போது வெள்ளை பூண்டு மோசடி தொடர்பில் செய்தி வெளியிட்ட ஊடகவியலாளர்களை விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளமை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், இந்த விடயம் தொடர்பில் அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களை விசாரணைகளுக்காக அழைக்க வேண்டாம் என ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரியட் அட்மிரல் சரத் வீரசேகரவுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன்படியே ஊடகவியலாளர்களை விசாரணைக்கு அழைக்கப் போவதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர உறுதியளித்திருந்தார். செய்தி வெளியிடுகின்றமைக்காக ஊடகவியலாளர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுகின்றமை தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன் என ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெரும மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் இணைந்துள்ள சிறிய அரசியல் கட்சிகளுக்கு அரசாங்கத்திலிருந்து விலகும் நோக்கம் இருந்தால் எந்த நேரத்திலும் அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுக்க முடியும் என இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து விலகும் தேவை இருந்தால் அவர்களை பலவந்தமாக வைத்திருக்கும் எந்த தேவையும் தமக்கில்லை எனவும், யார் அரசாங்கத்தை விட்டு விலக்கினாலும் அரசாங்கம் கவிழாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், சிறிய கட்சிகள் அரசாங்கத்திலிருந்து விலகிவிடும் என்று எதிர்க்கட்சிகள் கனவு காண்கின்றன. எதிர்க்கட்சியை சேர்ந்த சிலர் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை தவறான கண்ணோட்டத்திலேயே பார்க்கின்றனர். உலக சந்தையின் தற்போதைய நிலைமைக்கு அமைய பல நாடுகளில் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது. கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த நிலைமையை எமது நாடும் எதிர்நோக்க நேரிட்டுள்ளது. இப்படியான சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்குமாக இருந்தால் இலங்கையின் நிலைமையானது இதனை விட மிக மோசமாக இருந்திருக்கும் என்று பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு பின்னர் சில சிறுவர்களுக்கு பல்வேறு உறுப்புகளை பாதிக்கும் மல்டி சிஸ்டம் அழற்சி நோய்க்குறி ஏற்படுவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட 5 சிறுவர்கள் கொழும்பு லேடி ரிச்வே மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவலை மருத்துவமனையின் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவின் ஊடக தலைவரான வைத்தியர் நளின் கெதுல்வத்தே தெரிவித்துள்ளார். இதேவேளை உறுப்புகளை பாதிக்கும் இதே போன்ற நிலையில் பெரியவர்களும் பாதிக்கப்படலாம் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் தாய்க்கு கொரோனா தொற்று இருந்த நிலையில் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கும் மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அமலுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்ட பின்னர் திருமண வைபவங்களை நடத்த அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை மேல் மாகாணத்தின் சிறிய அளவிலான திருமணங்களை நடத்தும் சங்கங்கள் விடுத்துள்ளன. நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் சங்கத்தின் தலைவர் சுமித் ரங்கன இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். தற்போதைய நிலையில் சிறிய மக்கள் கூட்டத்துக்கு திருமணங்களை நடத்த அனுமதி வழங்குமாறு கோவிட் குழுவிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல திருமணத்துக்கு வருகின்றவர்கள் 2 தடுப்பூசிகளையும் செலுத்தி இருக்க வேண்டும். அவ்வாறான சட்டங்களை விதித்து திருமணங்களை நடத்த அனுமதிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் திருமண நிகழ்வுகளில் மதுபானத்துக்கும் தடை விதிக்க வேண்டும். விசேடமாக குடும்பத்தினர் மாத்திரம் இணைந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு சங்கத்தின் தலைவர் சுமித் ரங்கன கேட்டுக் கொண்டுள்ளார். கெரவலப்பிட்டி மின் நிலையத்தை 10 ஆண்டுகளாக இயற்கை எரிவாயு மின் நிலையமாக்க மாற்ற முடியாத நிலையில் அதற்கான முயற்சியில் அரசாங்கம் தற்போது ஈடுபட்டுள்ளது என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். மேலும் மின் நிலையத்தின் செயற்பாடுகளுக்கு சிலர் அர்த்தமற்ற வகையிலேயே எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், கெரவலப்பட்டிய மின் நிலையத்தை அமெரிக்கா நிறுவனத்துக்கு விற்கவில்லை என்றும் அதன் பங்குகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே இத்தகைய வளர்ச்சியை எதிர்ப்பவர்கள் நாட்டின் வளர்ச்சியை எதிர்க்கின்றவர்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். குறித்த எரிசக்தி துறை முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு மிக முக்கியமான துறை என்பதால் ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த விடயம் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா இலங்கையைப் போல வறுமைக்கு சிக்கும் ஆபத்துள்ளதாக அந்த நாட்டின் செல்வந்த பெண்மணியொருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனை 31 பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்களை கொண்ட ஆஸ்திரேலியாவின் செல்வந்த பெண்மணி ஜினா தெரிவித்துள்ளார். பெரும் செலவீனங்கள், அதிகளவு அரச கட்டுப்பாடுகள் காரணமாக அர்ஜென்டினா இலங்கையைப் போல ஆஸ்திரேலியாவும் செழிப்பான நிலையிலிருந்து வறுமைக்குள் தள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் செல்வத்தை பாதுகாப்பதற்காக சோசலிசத்தின் அழிவு வேலைகளிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கு ஆஸ்திரேலியா மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆஸ்திரேலியா நாளை என்ற நூலில் அவர் இதனை எழுதியுள்ளதாக கூறப்படுகின்ற அதேவேளை விரைவில் வெளியாக உள்ள அந்த நூலில் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் டானி அப்பாட்டின் கட்டுரைகள் உட்பட வலதுசாரி தலைவர்களின் கட்டுரைகள் இடம்பெறவுள்ளன. இந்நிலையில் தலைமுறையாக நாங்கள் சிறந்த நாட்டை எங்கள் குழந்தைகளுக்கு வழங்க விரும்பினோம் என அவர் எழுதியுள்ள கட்டுரையை டெய்லி மெயில் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் துயரமளிக்கும் விதத்தில் இந்த தலைமுறை ஆபத்தில் உள்ளதாக எழுதியுள்ள அவர் இதனை எங்கள் மத்தியில் உள்ள இளையவர்கள் விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எனவே ஆஸ்திரேலிய அரசாங்கம் எதிர்வருகின்ற ஆண்டுகளில் நிதி விடயத்தில் அதிக கட்டுப்பாட்டை பேண வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கவர்ச்சிகரமான அரசியல் வார்த்தைகளான இது இலவசம், அது இலவசம் போன்றவை முன்னர் தேயிலை தோட்டங்கள், பிற விவசாயிகளால் செழிப்பாகி இருந்த இலங்கையை தனக்கான உணவை தனது நாட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ள முடியாத நாடாக மாறியுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாறாக அதன் மக்கள் பசியை சுதந்திரமாக பேசுவதற்கான உரிமை இழப்பை, இவற்றின் விளைவாக ஏற்பட்ட கலவரங்களை, சொத்து அளிப்பை, மகிழ்ச்சியின்மையை, போலீஸ் மற்றும் இராணுவத்தை எதிர்கொண்டனர் என்றும் ஜீனா அந்த நூலில் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.